நீங்க சினிமா எடுக்க வந்தீங்களா இல்ல சினிமா எடுக்க வந்தீங்களா? முடிஞ்ச கதையை ஏன் திருப்பி திருப்பி கொண்டு வந்து இளைஞர் மனதில் எங்க முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? முடியலன்னு சொல்றீங்க. ஏன் நேத்துக்கு ஆணவ கொலை நடந்திருக்கு, அப்புறம் என்ன முடியலன்றீங்க? ஆணவ கொலைக்கே இந்த படம் கேட்டா அப்படி சொல்ல, எங்க முடியலன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன். பிடிச்சமான விஜய் சாங் அஜித் சாங் போட்டா தன்னை போல அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை முதல்ல வருவாங்க, சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துருவாங்க இல்லையா, அந்த பிளான்ல தான் கூட்டம் நிக்கிறதுக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணாரு. இப்ப ஆணவ கொலைகள் அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்துல இந்த படத்தை விட்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல, இந்த படம் எடுத்து நாங்க வந்து முன்னாடி எடுத்துட்டோம். ஆணவ கொலை இப்ப இல்லைங்க, எப்பவுமே காலமா நடந்துட்டு தான் இருக்கு. நாட்டுல எவ்வளவு நல்ல கதைகள் இருக்கு. நீங்க சினிமா எடுக்க வந்தீங்களா இல்ல சினிமா எடுக்க வந்தீங்களா? சினிமா எடுக்க தான் வந்திருக்கோம். இல்லையே, இன்னைக்கு இந்த மாதிரி எங்க நடக்குது? இது எப்போ முடிஞ்சது? முடிஞ்ச கதையை ஏன் திருப்பி திருப்பி கொண்டு வந்து இளைஞர் மனதில் எங்க முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? முடியலன்னு சொல்றீங்க. ஏன் நேத்துக்கு ஆணவ கொலை நடந்திருக்கு, அப்புறம் என்ன முடியலன்றீங்க? ஆணவ கொலைக்கே இந்த படம் கேட்டா அப்படி சொல்ல, எங்க முடியலன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன். ஆணவ கொலைக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? எந்த தீர்ப்பு கிடைக்கலங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் இந்த படத்தை எடுக்கிறேன்னு கேக்குறீங்க, இந்த கதை எடுக்கிறேன்னு கேக்குறீங்களா? இந்த இது இப்ப இல்ல, நீங்க தென் மாவட்டம் போய் பாருங்க, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி 2 பேர் வந்து படம் எடுத்தாங்க. ஒரு சாதி அமுக்கப்படுது, இன்னும் 2 சாதி ஏத்தப்படுதுன்னு சொல்லி படம் எடுத்து அவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த ஜாதி வளர்ந்து கிடையாது, வளரல. புரியுங்களா? அதே மாதிரி உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக அடுத்தவங்க உங்க ஜாதியில இந்த மாதிரி இருக்காங்க. சுய வளர்ச்சின்னு சொல்லாங்க. சுய வளர்ச்சினா நான் கமர்ஷியல் படம் எடுத்துக்கலாம் இல்லையா? அது சுய வளர்ச்சினா கமர்ஷியல் படம் எடுத்துருக்காம எதுக்கு இந்த படத்தை எடுக்கணும்? இது வந்து தன்னை தானே தாழ்த்தி காட்டிக்கிட்டு எவனே ஒருத்த மேல பழி தூக்கி போட்டுட்டு நம்ம வளர்றதுக்கு. அதே மாதிரி தான் 2 பேர் வந்தாங்க. ஒருத்தவங்க கம்மியா. சரிங்க, வேற யாராவது கேள்வி இருக்கு ப்ளீஸ். பாருங்க, தாழ்த்திலாம் யாரும் சொல்லல. தாழ்த்திலாம் யாரும் சொல்ல, நாளைக்கு நம்மதுன்னு சொல்றோம், நாளைக்கு நம்மதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இது என்ன தன்னை தாழ்த்திக்கவே இல்லைங்க. நன்றி. தைரியமா ஒரு சீனை காட்டுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த லேடி எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரு சீன் பயங்கரமா காமிச்சிருக்கீங்க, ஒரு பெரிய மனுஷன் சாவடிக்கிறாங்க. இன்னொரு படத்துல வந்து 2 தலைவர்களை காமிச்சிருக்கீங்க, இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் முதலமைச்சர். 2 பேருமே ஜாதியை வளர்த்தவங்க தானே? அதான் இந்த கேள்விக்கு அதுதான். அது ஜாதியை வளர்த்தவங்க தான். ஆமா, அது அழிஞ்சு போன ஆசைதான். காட்டுறீங்க. யார நியாயமா காட்டுறேன்? புரட்சி தலைவியும் காமிச்சிருக்கீங்க, கலைஞரையும் காமிச்சிருக்கீங்க. ஜாதியை முதல் வளர்த்தவங்க அவங்கள வந்து காமிச்சது வந்து எங்க காட்டல. அது அந்த அரசியலுக்கு நம்ம போகல. அது பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவார்டு வாங்குனத காமிச்சது. இல்ல, அது பெரியவர் அவரோட விஷுவல்கா வந்தது, அவரோட பெருமை தான் தவிர படத்துல நம்ம எதையும் காட்டலாம். படத்துல ஸ்பெசிபிக்கா நம்ம அது அதான் சார் புரியுது சார். அதான் சார் புரியுது. அவரோட கிராமத்தை நடந்த விஷயம் சொன்னதுதானே தவிர ஸ்பெசிபிக்கா நம்ம படத்துல நம்ம வைக்கல. படத்துல எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஜாதி வெறி ஒரு காட்டுறீங்களா? ஏன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க நினைவுல சரியா இருக்காது, அவங்கள காப்பாத்தி எதுவும் பண்றாங்க, அப்பவும் ஜாதி வெறி ஒண்ணு வருது. எதுக்காக மென்ஷன் பண்றீங்க? எங்க வருது? அவங்க பைத்தியமா இருப்பாங்க. ஆமா, காப்பாத்தினவங்களை வந்து நம்ம எப்பவுமே அதான் கேக்குறீங்களா? புரியுதுல என்ன இருக்க என்ன அர்த்தம் சொன்னா, நம்மள எல்லாரும் படங்கள் என்ன பண்ணா ஆண்கள் தான் ஜாதியை வளர்க்கறதுன்னு சொல்லுவாங்க. நம்மள அறியாமலே பெண்கள் மூலியமா நிறைய ஜாதி கடத்தப்படுது. அது அவங்களுடைய நம்மள அறியாமலே கடத்தப்படும். பெண்கள் மூலியமாவே நிறைய ஜாதி கடத்தப்படுது கிராமம். அதை பதிவு பண்றதுக்காக தான் அதை வச்சு. நீ என்னதான் இது பண்ணாலும் என் கிராமத்துல ஏன் இப்படி என்னைய குணப்படுத்தின அப்படின்ற ஒரு இதுதான். கலர் வந்து நாளை நம்மதேன்னு வச்சுட்டு காவி கலர்ல இருக்கு. ஐயோ, அந்த பெருமாளை கொலை பண்ணிட்டீங்க. அந்த காவி கலரை பத்தில சூரியன் உதயம் பெரிய மனுஷர் செத்தாரா இருக்கிறாரு. அவரு அம்மாவோட கூட்டிட்டு இறந்துட்டாரு. இந்த டெத்தை காட்டுறீங்க, அதை காட்டவே இல்லையே. அதான் அந்த சாங்லயே இறந்துட்டாருன்னு காட்டுவோம். நீங்க ஒரு பாராட்டுக்கு மேலத்தெரு மக்களும் கொண்டாடுற மாதிரி நியாயமா ஒரு படம். நன்றி சார், அதுக்காக வாழ்த்து. தேங்க்யூ சார். சார், நீங்க சொன்ன விஷயத்தை ஆணித்தரமா சொல்லிருக்கீங்க. பத்திரிகையில உங்க ஒப்பீனியன் சொல்ல தப்பே இல்லை. சார் ஒன்று சொன்னாரு, அது அவரோட ஒப்பீனியன். ஆனா உண்மையை கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஜாதி வரி கண்டிப்பா இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஜாதிக்குள்ள வச்சிருக்கீங்க. ஜாதியே சொல்றேன், எங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ள பரிமாணங்கள் இருக்கு. சொன்னதை ஆணித்தரமா சொல்லிருக்கீங்க, அழுத்தமா சொல்லிருக்கீங்க. பெண் கேரக்டர் மூலம் தான் பண்ணாங்க. வெற்றி பெற இந்த கதை எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை வந்து? ஏன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு கிராமத்துல போய் எடுத்துருப்பீங்க, அங்கேயே ரெண்டு கம்யூனிட்டி இருப்பாங்க. எந்த பிரச்சனை நடக்கல. ஆக்சுவலா அது அடுத்தது சிவகங்கை பக்கத்துல ஒரு 2 கிராமம். அந்த கிராம மக்கள் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க. அதாவது காலனி பகுதியாக காட்டியிருக்கோம் இல்லையா, அது ஒரிஜினல் காலனி. அந்த மக்களே நடிச்சிருக்காங்க. இது நம்ம மறைமுகமா அந்த 2 கேஸ்ட் ஆட்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை நடிச்சவங்க ஆப்போசிட் கேஸ்ட்ல நடிச்சிருப்பாங்க அவங்களாவே.
ஸோ அதனால எங்க கிராமங்கள்ல அந்த மக்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணும். ராசிபுரத்துல நடந்திருக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை சீட்ல உட்கார கூடாதுன்னு சொல்லி அங்க உள்ளவங்க வந்து தடுத்திருக்காங்க. அந்த அவங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. அதான் நீங்க எடுத்துருக்கீங்க. அதை நீங்க சொல்லுங்க. இது மாதிரி வந்து நீங்க இது மாதிரி நடந்திருக்கு நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நடந்துகிட்டு தானே இருக்கு. எல்லா கிராமம் நடந்துதான் இருக்கு. இல்ல அதை நீங்க உண்மையை ஓபனா சொல்லிருக்கணும். பத்திரிகையாளருக்கு நீங்க சொல்லுங்க. தெரியணும்ல இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் புதுமுகம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட தரமாட்டலாம். எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு, சிறப்பாக ஒத்துழைப்பு. நன்றி, தேங்க்யூ.